அண்ணா ஒரு ஆல்ஸ் கொடுங்க. ஆ அண்ணா 1/4 லிட்டர் பால் பாக்கெட் கொடுங்க. அண்ணே மிச்சம் 1 ரூபாய்க்கு சாக்லேட்லாம் வேணாம்ண்ணே. தினமும் இப்படி தானே ஏமாத்திக்கிருக்கீங்க. எங்க அம்மா இன்னைக்கு 1 ரூபா கொண்டு வர சொல்லிச்சுனே காசு. டேய் 1 ரூபா சில்லற இல்லடா, நாளைக்கு வாங்கிக்கோடா. அண்ணே எங்க அம்மா 1 ரூபா கொண்டு வர சொல்லிச்சுனே மீத காசு. நாளைக்கு வாங்கிக்க, கிளம்பு. கொடுக்கறதே 1 ரூபாய்க்கு இதுல டெய்லி ஓசியா கேப்பியா? போ காசு கொண்டு வா, போ போ பிச்சை எடுத்து கொண்டு வா, போ. எங்க போகணும்? மாடுதவணி. சார் என்னங்க மிச்சம் 1 ரூபா தராம ஓடியா போறேன்? வர்ற எல்லாருமே நோட்டா கொண்டு வந்தா என்னங்க பண்றது? சில்லற இல்லங்க. அடுத்த ஸ்டாப்ல யாரா ஏறினா தர்றேன். அப்படி இல்லீங்களா மாட்டுத்தாவணி வரட்டு தர்றேங்க. டெய்லி சில்லற இல்லாம வந்து நம்ம தலையா மாட்டுத்தாவணி போறவங்கள முன்னாடி வந்துருங்க. கடைசி அவரோட கேட்டு பார்ப்போம். ஏங்க உங்க 1 ரூபாய் வச்சு வீடாங்க கட்ட போறேன். நாளைக்கு இதே பஸ்ல இதே இடத்துல தான் இருப்பேன். வந்து வாங்கிக்கோங்க. நீங்களும் இதே பஸ்ல தான் வருவீங்க. ஆமா. அப்புறம் ஏங்க வாங்க. போதுண்ணே போதுண்ணே. அண்ணே அந்த அம்மா மயக்க போட்டு கீழே விழுந்துருச்சுண்ணே. ஏங்க அந்த அம்மாவுக்கு நெத்தி காசு 1 ரூபா வைங்க. சரி. போம்மா பிச்சை எடுத்துட்டு வாமா, போய் பிச்சை எடுப்போ. 1 ரூபா கொண்டு வா, போய் பிச்சை எடுத்துட்டு வா. சரி சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ம்.